ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். த 50 எபிசோட் 23 பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான பார்வையை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராமா நடந்தது. ரஜத் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து டீமுக்குள்ளேயும் சரி, டீமுக்கு வெளியிலையும் சரி எல்லாருக்குமே வந்து போகுது. ரஜத் வந்து ஒரு டூ ஃபேஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகாவை அவர் சேவ் பண்ணணும்னு நினைச்சாரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ வந்து வீடே வந்து அவருக்கு அகேன்ஸ்டா நிக்குது. ஸோ இந்த விஷயத்த வந்து ஸ்ருதிகா எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எபிசோட் குள்ள போலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லயன் வந்து டீம் பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. 4 டீம் பிரிக்கணும், அந்த ஒவ்வொரு டீம்லயும் 8 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ இந்த டீம் பிரிக்கிறதுலேயே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுல மனிஷா வந்துட்டு சொல்றாங்க, நான் கேப்டனா இருந்தா மட்டும்தான் இந்த கேம்ல விளையாடுவேன், இல்லை நான் கேம்ல விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரஜத் சொல்றாரு, டிமாண்ட்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா விளையாட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மனிஷா சொல்றாங்க, இந்த டீம்ல நான் இவ்வளவு நாளா இருக்கேன், ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், கேப்டன் ஆகணும்னு சொல்லி இது வரைக்கும் நான் ஆனதே இல்லை, அந்த ஒரு ஆசைக்காக கேட்கிறேன், ஆனா அது கூட இந்த டீம்ல செய்ய மாட்டீங்க அப்படின்றப்போ நான் அந்த டீம்ல விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ரஜத் சொல்றாரு, நீங்க விக்டிம் கார்டு எல்லாம் வச்சுட்டு பிளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதிகாவும் வந்துட்டு மனிஷாக்காக பேசி பாக்குறாங்க, டீம்ல அவங்களுக்கு கேப்டன் ஆக்க முடியுமான்னு. ஆனா இல்ல, அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க, ஊர்வசி தான் வந்துட்டு கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப மனிஷா பயங்கர கோபத்துல உட்கார்ந்துருக்காங்க. சோ மனிஷா போயிட்டு ரஜத்தை தான் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஜத் தான் 2-3 வார்த்தை அந்த கூட்டத்துல சொன்னார் இல்லையா, இங்க வந்து டிமாண்ட் பண்ணிட்டு வர முடியாது, அப்புறம் வந்துட்டு இங்க விக்டிம் கார்டு பிளே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா. சோ அந்த கோபத்துல மனிஷா போயிட்டு ரஜத் மாதிரி ஒரு மோசமான கேரக்டரை என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாதுன்னு ஸ்ருதிகா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு பிரின்ஸ் எவ்வளவோ மேல அவர் டீம்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேர் சான்ஸ் கிடைக்குது, பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஃபேர் சான்ஸ் கிடைக்குது. ஆனா நம்ம டீம்ல அப்படி கிடையாது, அதுலயும் ரஜத் வந்து யாருக்குமே எதுவுமே ஃபேரா பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி மனிஷா வந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா வந்து அப்படி கிடையாது ரஜத்ன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்ருதிகா நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா கத்தி விட்டுறாங்க. இல்ல நட்டாலியா, சித்தார்த், ரஜத் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல நட்டாலியா சொல்றாங்க, எல்லாரும் இப்படியே பண்ணா எப்படி இருக்கும், நான் கேப்டன் ஆவேன் இல்லைன்னா நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனையாயிடும்ல அப்படின்னு சொல்லவும் ரஜத் சொன்னாரு, நான் எப்போ வந்து பொண்ணுங்களுக்கு வேணாம், நான் ஃபேர் சான்ஸ் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், எல்லாரும் ஒரு ஒரு டைம் ஆகுறாங்களே, இந்த தடவை வந்து ஊர்வசி ஸ்வப்னா வந்துட்டு கேப்டன் ஆக போறாங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், ஏன் வந்துட்டு இவ்வளோ போட்டி போடணும், நான் எப்பயாவது சொல்லியிருக்கேன் நான் பொண்ணுங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்ல அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேன்னா எப்பவுமே சொன்னது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ இருந்தாலும் சித்தார்த் சொல்றாரு, இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட தான் சண்டைக்கு வராங்க அப்படின்றாரு. ரஜத் என்ன பண்றது அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பிரின்ஸ் டீம்ல வந்து ரிதிமா வந்து கேப்டனா. சோ ரிதிமா வந்துட்டு என்ன பண்றாங்க, மோனோலிசா அண்ட் சாமி இவங்க 2 பேரையும் வந்து டேஞ்சர் ஜோன்ல போட்டுடலாம், ஏன்னா எக்ஸ்ட்ராவா இருக்காங்க. சோ இவங்க 2 பேரையும் டேஞ்சர் ஜோன்ல போட்டுடலாம், நம்ம கடைசியா ஓட்டிங் அப்போ அவங்கள சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு விக்ராந்த் கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. விக்ராந்தோட வைஃப் தானே மோனோலிசா. சோ அதனால ரிதிமா கேக்குறாங்க, நான் போய் சொல்லிட்டுமா அவங்க கிட்ட நீங்க வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு விக்ராந்த் சொல்றாரு, நீயே போய் சொல்லி புரிய வைக்க முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. உடனே ரிதிமா வந்து ஓகே நான் போய் சொல்றேன், நம்ம சேவ் பண்ணிடலாம் அவங்கள அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு தான் ரிதிமா போறாங்க. சோ அதே மாதிரி மோனலிசாவையும் சாமியும் கன்வின்ஸ் பண்ணி விளையாடாமலே அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மனிஷாவை வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போட்டுடுறாங்க. மனிஷா வந்து வாலண்டியரா நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அரீனாக்கு போயிட்டாங்க, எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. அப்ப லயன் கேக்குறாரு, என்ன பிரச்சனை மனிஷா, எதுக்காக வந்துட்டு நீ விளையாடல அப்படின்னு கேட்ட உடனே மனிஷா சொன்னாங்க, இங்க வந்து நான் யாருக்குமே வந்து ஒரு ஓட் பேங்கா நான் வரல, நான் வந்து என் ஃபேன்ஸ்க்காக தான் வந்திருக்கேன். சோ இவங்களுக்கு எல்லாம் ஓட் பண்ணாதான் நான் உள்ள இருக்க முடியும் அப்படின்னு நான் கமிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து சந்தோஷமா வெளியில போவேன். சோ நான் வந்து என் ஃபேன்ஸ்க்காக தான் விளையாட வந்தேன், நான் வேற யாருக்காகவும் விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா சொல்றாங்க. அதுக்கு எல்லாருமே வந்து பயங்கரமா கிளாப் பண்றாங்க. அண்ட் ஆப்போசிட் டீம்ல வந்து கொஞ்சம் இந்த டீம் வெறுப்பேத்துற மாதிரியே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மனிஷா வந்து அவங்க டீம்ல இருந்துட்டு அவங்க டீமுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த ஆப்போசிட் டீம்ல பிரின்ஸ் டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷமா கை தட்டிட்டு இருக்காங்க மனிஷாவை என்கரேஜ் பண்ற மாதிரி. அண்ட் மனிஷா கிட்டயும் வந்து பிரின்ஸ் சொல்றாரு, இதுக்குதான் வந்துட்டு நீ அலையன்ஸ் வந்து ப்ராப்பரான பீப்புள் கிட்ட வச்சுக்கணும், இப்ப எங்க கிட்ட வந்தனா நாங்க வந்து உனக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே மனிஷா வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படி கையை பிடிச்சி அனுப்புறாங்க. அதுக்குள்ள ஸ்ருதிகா வந்து சொல்றாங்க, யாரும் நாங்க எல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ப்ரையாரிட்டி எல்லாம் ஆல்ரெடி செட், அதனால வந்துட்டு நீ நம்பாத அவங்க சொல்றத அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க மனிஷா கிட்ட. மனிஷா அதுவும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மனிஷா டேஞ்சர் ஜோனுக்கு போயாச்சு. இப்ப வந்து மோனலிசா வந்து நம்பி போயிருக்காங்க அவங்கள காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு சாமியும் டேஞ்சர் ஜோன்ல போட்டிருக்காங்க, மனிஷாவும் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் கேம் பிளே பண்ணாமலே டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. சோ இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுது. லயன் சொல்றாரு, ஷூட்டிங் கேமா, அதாவது வந்துட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணிடணும், அதாவது யாரோட போட்டோவையாவது வச்சுட்டு அந்த போட்டோவை ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்கு, அந்த ரவுண்ட் டேபிள் சுத்திக்கிட்டே இருக்கு, அது சுத்திட்டே இருக்கும் போது டார்கெட்டை பார்த்து கரெக்டா பால்ல அடிக்கணும், பால்ல ஷூட் பண்ணணும். அந்த டைல்ஸ்ல ஒரு ஃபேஸ் ஒட்டிருக்காங்க, அந்த டைல்ஸை வந்து பிரேக் பண்ணணும்.
ஸோ இதுதான் வந்துட்டு டாஸ்க். இதுல ஃபர்ஸ்ட் வந்து யூவிகாவோட டீம், அதாவது வந்து பிரின்ஸ் நருலாவோட டீம்ல யூவிகா வந்து ஒரு ரிதிமா ஒரு கேப்டன், யூவிகா ஒரு கேப்டன். ஸோ யூவிகா டார்கெட் பண்றது வந்து ஸ்ருதிகாவை, செகண்டா வந்து ஸ்ருதிகாவை டார்கெட் பண்ணுவோம். திக்விஜய், ஸ்ருதிகா, அதுக்கப்புறம் துஷ்யந்த், இவங்களை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம்ல பாத்தீங்கன்னா ஊர்வஷி வெர்சஸ் யூவிகா டீம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போறாங்க. அர்பாஸ் அண்ட் ஹமித் வராங்க. அர்பாஸ் வந்து ரஜத் டீம்ல இருந்து, ஹமித் வந்துட்டு பிரின்ஸ் டீம்ல இருந்து வராங்க. ஸோ இவங்க வந்துட்டு இதுல வந்து அர்பாஸ் வந்து ஒரு 3 பேரை அவுட் பண்றாரு. நீலம், ஷைனி, தீனோ இவங்க 3 பேரையும் வந்துட்டு அவுட் பண்றாரு. அவங்க 3 பேரும் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. ஹமித் பாத்தீங்கன்னா துஷ்யந்த் போட்டோவை அவுட் பண்ணிடுறாரு. ஸோ துஷ்யந்த் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிடாரு. ஸோ இப்போ ஆல்ரெடி துஷ்யந்த் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாரா, அதான் இப்போ போய் ரஜத் போயிட்டு அந்த டீல் பேசுறாரு. ஸ்ருதிகாவை மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி டீல் பேசுறாரு. அங்க வந்து லக்ஷ்யம் பக்கத்துல இருக்காரு. லக்ஷ்யம் முன்னாடியே ரஜத் சொல்றாரு ஸ்ருதிகாவை போட்டாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி என் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சண்டைக்கு வந்து நிக்கிறாங்க, அதனால இப்ப நீங்க ஸ்ருதிகாவையும் போட்டீங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால நீங்க ஸ்ருதிகாவை போடாதீங்க, அதுக்கு பதிலா என் பேரு இல்ல லக்ஷய் பேரு வேற யார் பேர்னாலும் போட்டுக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா நேம் எடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்ருதிகா நேம் எடுத்ததுக்கு காரணம் இந்த டீம்ல இருந்து, அதாவது யூவிகா டீம்ல இருந்து வந்து ரஜத் கிட்ட அருஷியை வச்சிடாதீங்க உங்க டார்கெட்டான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அருஷி வந்து அவங்க டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ரீசனுக்காக அருஷியை இவங்க கேட்ட உடனே ரஜத் வந்து அதை யூஸ் பண்ணி எனக்கும் ஸ்ருதிகாவை எடுத்துருங்க அப்படின்னு ஒரு டீல் பேசி ஸ்ருதிகா நேம் வந்து வெளியில எடுத்துறாங்க, டேஞ்சர் ஜோன்ல வைக்காம. இப்போ வந்து திக்விஜய் அண்ட் திக்விஜய் அண்ட் ஷிவித் இவங்க 2 பேரும் வந்து டார்கெட்டை ஷூட் பண்றாங்க. திக்விஜய் பாத்தீங்கன்னா விக்ராந்த் அண்ட் ஷைனி இவங்க 2 பேர் போட்டோவையும் வந்து ஷூட் பண்றாரு. ஷிவித் பாத்தீங்கன்னா திக்விஜய் அண்ட் ஃபைஸ் இவங்க 2 பேர் போட்டோவையும் டார்கெட் பண்ணி நொறுக்குறாரு, உடச்சு நொறுக்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் டேஞ்சர் ஜோனுக்கு போகணும். ஸோ இப்போ திக்விஜய் வந்துட்டு கேட்கறாப்புல என்ன ஏன் டேஞ்சர் ஜோனுக்கு அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திவ்யா சொல்றாங்க ஏன்னா நீ வந்து என்ன டேஞ்சர் ஜோன் காமிச்சாரு, ஓ சோ நீ ரிவெஞ்ச் கேம் விளையாடுறியானா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது ஃபைஸ் வந்து கேட்கிறாரு என்ன எதுக்கு சும்மா சும்மா டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புறாங்கன்னு தெரியல, மேபி நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கிறதுனால என்ன அனுப்புறாங்க போல அப்படின்னு சொன்னோன்னே பிரின்ஸ் வந்து கிண்டலா சொல்றாரு, ஆமா ஃபைஸ் உன்னை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிற மாதிரி அப்படியே பண்றாரு. ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இல்லாம பிரின்ஸ் ஓடி வந்துட்டு ரஜத் டீம் கிட்ட சொல்றாரு, அதாவது ஃபைஸு கிட்ட வந்து சொல்றாரு ஃபைஸ் நேம் வந்து நானா ஒன்னும் போடல, ரஜத் வந்து கேட்டதுனால தான் நாங்க ஃபைஸ் நேமை மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே திவ்யாவை கூப்பிட்டு கேட்கறாங்க அப்படியா ஸ்ருதிகா நேமை எடுத்துட்டு ஃபைஸ் நேம ரஜத் போட சொன்னாரான்னு கேட்டோன்னு திவ்யா ஆமா அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா வந்து கான்வர்சேஷன் அப்படி கிடையவே கிடையாது. ரஜத் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்ருதிகா நேம் எடுத்துருங்க, என் நேம் லக்ஷ்ய் நேம் இல்ல வேற யார் நேம்னாலும் போட்டுக்கோங்க, ஆனா வந்து ஸ்ருதிகாவை மட்டும் போடாதீங்க, இதுதான் வந்து அவரோட கான்வர்சேஷன். ஆனா பாத்தீங்கன்னா இது திவ்யா அப்படியே மாத்தி சொல்லிடுவாங்க, இல்ல இல்ல ஃபைஸ் நேம அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. சோ இது சொன்னோம்னா உங்க டீமுக்குள்ள ஒரே சலசலப்பு. பிரின்ஸுமே வந்துட்டு பாத்தியா ரஜத் வந்து எவ்வளவு செல்ஃபிஷ் பாருங்க, அவனோட நேம் கூட போட்டுக்க சொல்ல மத்தவங்க நேம் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு போனா அப்படின்ற மாதிரி. அப்போ ரஜத் சொல்றாரு இல்லவே இல்ல அப்படி கிடையவே கிடையாது, நான் என் நேம தான் சொன்னேன், லக்ஷ்ய் நேம போட சொன்னேன், திருப்பி திருப்பி சொல்ற லக்ஷ்யமே வந்து சொல்றாப்ல அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அங்க நிக்கி எல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ரஜத் வந்து எப்பவுமே நம்ம டீமுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, அவரு தனக்குள்ள தனியா ஒரு கேம் விளையாடுறாரு, தனியா ஒரு அலைன்ஸ் பண்ணி தனியா ஒரு கேம் விளையாடுறாரு, உண்மை முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரியுதுன்னு சொல்லிட்டு நிக்கி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, ரஜத் வந்து ஃபேக் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அர்ச்சனாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, வாவ் சூப்பர் ரஜத் வந்து ஒரு ஃபேக் பர்சன் அப்படின்றது வந்து வெளியில தெரியுது அப்படின்னு அர்ச்சனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. டீமே வந்து அதாவது ரஜத்தோட டீமே வந்து ரஜத்துக்கு எதிராக இருக்கு. ஃபைஸு போய் ரஜத் கிட்ட கேட்கிறாரு, நீ ஒரு விஷயம் சொல்லு, நீ வந்து ஸ்ருதிகா நேம போடாதீங்க அப்படின்னு சொன்னல, ஏன் வந்து ஃபைஸ் நேமையும் போடாதீங்க அப்படின்னு நீ சொல்லல அப்படின்னு கேட்கவும் ரஜத் வந்து சொன்னாரு கான்வர்சேஷன் அப்படி நடக்கவே இல்லை, ஸ்ருதிகா நேமுக்கு பதிலா என் நேம் லக்ஷ்ய் நேம் போடுங்க, இல்லைன்னா வேற யார் நேம்னாலும் போடுங்க, இப்படிதான் கான்வர்சேஷன் நடந்துச்சு, நான் ஃபைஸ் நேமு அத்னன் நேமு நான் வாயே திறக்கல, நான் அவங்க நேம சொல்ல கூட இல்லை அப்படின்னு ரஜத் சொல்றாரு. ஆனா பிரின்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்றாரு இல்ல இல்ல ரஜத் தான் சொன்னாரு, ரஜத் தான் ஃபயஸ் நேமா போட சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து இங்க அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுறாரு. அண்ட் சோ இதனால இந்த ஆப்போசிட் டீமுக்குள்ள ஒரு குளறுபடி நடக்குது, ஒரு சண்டையும் நடக்குது. ஸ்ருதிகாக்கு என்னன்னே புரியாம பாத்துட்டு இருக்காங்க, இதுல என்ன நம்ம பேரும் அடி வாங்குது, என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் நிக்கிறாங்க. அண்ட் ரஜத் கிட்டயுமே அவங்க முன்னாடியே மனிஷாக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலான்னு கொஞ்சம் கோமா தான் இருக்காங்க, நீ வந்து மனிஷாக்கு சான்ஸ் கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது, டீமுக்குள்ள இவ்வளவு சலசலப்பு வந்திருக்காது, மனிஷாவை கேப்டன் ஆக்கிருந்தான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ இப்போ இந்த ஒரு பிரச்சனையும் ஆட் ஆயிடுச்சா, ஸ்ருதிகாக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. சோ நம்ம பேரை சொல்றாங்க அப்படிங்கிறதுனால ஸ்ருதிகாக்கு ஒரு பயம் வந்துருச்சு. டாஸ்க் முடிஞ்சு டேஞ்சர் ஜோனுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. அதுல விக்ராந்த் வந்து திக்விஜய் சொல்றாரு, விக்ராந்த் வந்து லாயலான பர்சன் கிடையாது, ஒரு டீமுக்கு வந்து லாயலா இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்கிறாரு, ஆனா லாயலான பர்சன் கிடையாது, அவர் ஒரு தனி கேம் விளையாடுறாருன்னு சொன்ன உடனே விக்ராந்துக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்னா வந்துட்டு விக்ராந்த் இந்த டீம்ல இருந்துட்டு பிரின்ஸ் டீம்ல இருந்துட்டு சித்துக்கு சப்போர்ட் பண்ணாரு, சித்தார்த் சொன்னார் இல்லையா, சோ அதை வச்சுதான் திக்விஜய் பேசுறாப்ல. சோ அதை கிளாரிஃபை பண்றதுக்காக, ஏன்னா இப்போ விக்ராந்த் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாரு,
ஸோ டேஞ்சர் ஜோனுக்கு போனால் என்ன ஆகும், அவங்க டீமோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிரின்ஸ் டீமோட சப்போர்ட் வந்து இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு விக்ராந்த் வந்து அவங்க டீமுக்கு லாயலா இல்லை அப்படின்னு அந்த டீமுக்கு தோணுச்சுன்னா அவங்க வந்து ஓட் போடாம விட்டுருவாங்க. அதனால தன்னோட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக அங்க விக்ராந்த் நின்று நான் வந்து சித்தார்த்துக்கு சப்போர்ட் பண்ணல, ஆக்சுவலி சித்தார்த் தான் வந்து ஒருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காப்ல, அவர் தான் வந்து பிரின்ஸ் டீம்ல நான் விளையாட எனக்கு விருப்பம் இல்ல, நம்மளாம் சேர்ந்து ஒரு டீம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாப்ல அப்படின்ட்டு கிண்டல் பண்ற மாதிரி, சித்தார்த்த கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அப்போ சித்தார்த்துமே சொல்றாரு இதெல்லாம் அவர் ஏன் பண்றாருன்னா டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாரு, ஸோ ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக அவர் டர்ட்டி கேம் பிளே பண்றாரு, அவரோட டீம் சப்போர்ட் வேணுன்றதுக்காக என்ன போட்டு கொடுத்து ஒரு டர்ட்டி கேம் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி சித்தார்த்தும் சொல்றாரு. இது நடுவில் மோனோலிசா திக்விஜயை பார்த்து கத்திட்டு இருக்காங்க, நீ எப்படி வந்து என் புருஷனை வந்து தப்பானவன்னு சொல்லலாம், என் புருஷன் வந்து லாயல் இல்லைன்னு சொல்லலாம், நீ தான் போய்க்காரன் அப்படி இப்படின்ட்டு மோனோலிசா அந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்க திக்விஜய. ஸோ இப்போ டேஞ்சர் ஜோன் கான்டெஸ்டன்ஸ்லாம் டேஞ்சர் ஜோனுக்கு போங்க, சேஃப் பிளேயர்ஸ்லாம் எங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூப்பிட்டாங்க. ஸ்ருதிகா இப்போ யூவிகாவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரஜத் வந்து உங்ககிட்ட வந்து என் பேரை போடாதீங்கன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அருஷிக்கும் உங்களுக்கும் வந்து எதனா ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்கும். இல்லை ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லை, நான் வேணாம் தான், சும்மா தான் ரெஃப்யூஸ் பண்ணேன், போடாதீங்கன்னு சொல்லிட்டு சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, ஓகே உங்களுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்லை, இருந்தாலும் நீங்க சொன்னீங்க, ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ரஜத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு பிரதர் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாப்ல அப்படின்னு சொன்னான்னு ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. டேஞ்சர் ஜோனுக்கு போனா எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்ல ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு வந்து யாரு மேலேயும் யார் தோல்லையும் உட்காந்து போய் ஒரு ப்ரோக்ராமை வின் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதாவது யாரோட ஷேடோலையும் நான் போய் நான் ஒரு ப்ரோக்ராமை வின் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அது என் பர்சனாலிட்டியும் கிடையாது. நான் வந்து இப்போ வெளியில போனேன்னா கூட ரொம்ப பெருமிதத்தோட வெளியில போவேன். ஏன்னா நான் நானா இருந்து எனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணி நான் வெளியில போயிருக்கேன். சப்போர்ட் பண்றேன் என் மக்களுக்காகவும், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற என்னுடைய மக்களுக்காகவும் நான் வந்து தைரியமா நின்னேன் அப்படின்ற ஒரு பெருமையோட ஒரு பெருமிதத்தோட தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போவேனே ஒழிய நான் வந்து யாரோட தோல்லையும் பிடிச்சி தொங்கிட்டு இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. அதை நான் பண்ணவும் மாட்டேன், அது என் பர்சனாலிட்டி இல்லை. மோரோவர் மனிஷா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளே வந்து என் மேல பழி போடுறா, ரஜத்துக்கு தான் நீ எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்றா. அரீனால வந்து நின்றுட்டு அந்த கேம் நடக்கும்போது அவ என்கிட்ட வந்து சொல்றா, நீ யூ ஆல்வேஸ் சப்போர்ட் ரஜத் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் எப்போ வந்து ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அவரை நான் பிரதரா நினைக்கிறேன், அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா நான் எப்பயுமே வந்து ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணதில்லை, கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அந்த பாண்ட் ஒரு பக்கம் இருக்கு, அதை நான் கேம்ல காட்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரஜத் வந்து சொல்ல வராரு, எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. அதாவது வந்து இந்த 07 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் நான் சேர்த்து வச்சிருக்கேன், ஸோ அதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள வந்து ஸ்ருதிகா வந்து தாம் தும்னு கத்துறாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, நீ வந்து ஒருத்தரை வேணான்னு சொல்றேன்னா நீ அந்த இடத்துல இருந்தனா அப்போ நீ வந்து ஓ நேமை தான் சொல்லியிருக்கணும், நானா இருந்தா நான் வந்து ஓ நேமை தான் சொல்லியிருப்பேன், என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னா நான் ஓ நேமை தான் வந்து போட சொல்லியிருப்பேன், அதாவது டேஞ்சர் ஜோன்ல ஓ நேமை தான் போட சொல்லியிருப்பேன், மத்தவங்க கிட்ட போய் சண்டை போடு, அதுக்கு தைரியம் இல்லைல்ல உனக்கு, அங்கெல்லாம் வாய மூடிட்டு வரேன்ற மாதிரி ஏதோ ஸ்ருதிகா வந்து ரஜத்தை பிடிச்சி ரொம்ப கத்திட்டு போறாங்க. அதுக்கு பின்னாடியே நிக்கி வராங்க. நிக்கி வந்து நீ எப்படி வந்து சொல்லலாம், ஸ்ருதிகா வேணா, ஸ்ருதிகாவை தவிர வேற எந்த கண்டஸ்டன்ட்னாலும் போடுங்கன்னு சொல்றீங்க, அப்ப எந்த கண்டஸ்டன்ட்னாலும் அப்ப யாருனாலும் மாட்டினா உனக்கு பிரச்சனை இல்லையா, ஸ்ருதிகா மட்டும் தான் சேவ் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நிக்கி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யா வந்து மாத்தி சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து பிரின்ஸுமே இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. ஆனா பிரின்ஸுமே அங்கதான் இருந்தாரு, கவனிக்கணும்னா கவனிச்சிருக்கலாம். ஆனா திவ்யா சொல்லவும் வந்து அதுல இருந்து புடிச்சுக்கிட்டு ஆமாமா ரஜத் வந்து ஃபைஸை தான் போட சொன்னாரு நான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஃபைஸ் கிட்டே போயிட்டு மதர் ப்ராமிஸ் வர போடுறாரு, ஆமா அவன் வந்து உன்னதான் வந்து டேஞ்சர் ஜோன்ல போட சொன்னான்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ரஜத்துமே சொல்றாரு, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், வெளியில போய் கூட நீங்க பாத்துக்கோங்க நான் அப்படி சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ருதிகாவுக்கும் ரஜத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா போச்சா. ரஜத் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு, எனக்கு கோவமா வருது, நான் யாரை சேவ் பண்ணணும்னு நினைச்சேனோ அவங்களே என் மேல எகிரின்னு எகிரிட்டு போறாங்க, கடுப்பாகுது, நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி என் மேலே எனக்கு கோவம் வருது அப்படின்னு ரஜத் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. பாவம் மனுஷனுக்கு கஷ்டமா இருக்க தானே செய்யும். அவர் வந்து ஸ்ருதிகாவை காப்பாற்றணும்னு நினைச்ச ஒரு விஷயம் செஞ்சாரு, ஆனா அது அவருக்கே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்ப ஸ்ருதிகாவை கூட உட்கார வச்சு ஸ்ருதிகாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ரஜத். அதாவது என்னவா 07 ஒரு டீம் இருக்கு, அது வந்து ஃபைஸு அத்னன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம், இவங்கெல்லாம் டிக்டாக்ல இருந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பிரதர்லி பாண்ட் இருக்கு, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த டீம்ல வந்துட்டு இப்போ ரஜத் ஆட் ஆயிருக்காரு, இந்த 07 டீம்ல வந்து ரஜத் ஆட் ஆயிருக்காரு. ஸோ ரஜத்தையுமே வந்து இவங்க எல்லாம் விட்டு கொடுக்காம இருக்கிற மாதிரி தான் ரஜத்தையுமே விட்டு கொடுக்காம இருக்காங்க. ஸோ ரஜத் என்ன சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் அவங்க 07 டீம் தனி, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 பேரை நினைச்சு வச்சிருக்கேன். அந்த 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தேன்னா
லக்ஷயை கூப்பிட்டு கேட்கிறாரு, வா லக்ஷய் நீ சொல்லு, நான் வந்து ஒரு 5 பேரை சொன்னேனே அது யார் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லக்ஷய் வந்து சொல்றாரு, ஒன்னு ரஜத், ஒன்னு லக்ஷய், ஒன்னு ஸ்ருதிகா, ஒன்னு கட்டாரியா, அப்புறம் வந்து ரச்சித் இருந்தாரு, ரச்சித் போயிட்டதுனால இப்ப வந்து துஷ்யந்த், இவங்களெல்லாம் தான் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன். ஸோ துஷ்யந்த் வந்து ஆல்ரெடி எலிமினேஷனுக்கு போயாச்சு. ஸோ இப்போ நீயும் போயிட்ட அப்படின்னா இந்த 5 பேருக்குள்ளதான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஓட் போட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீயும் போயிட்டேன்னு பார்த்தனா ஓட் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும், அந்த கால்குலேஷன் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்ருதிகாவை போடாதீங்கன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு ஸ்ருதிகா சொல்றாங்க, ஓகே இவ்வளவு விஷயம் பின்னாடி நடந்திருக்கிறது எனக்கு தெரியாது, இதை வந்து டைரக்டா நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்து தம்ஸ் அப் கொடுத்துட்டு நான் சந்தோஷமா டேஞ்சர் ஜோனுக்கு போறதோ இல்ல வெளியில போறதோ எதுனாலும் நான் பண்ணிருப்பேன். நீங்க வந்து மத்தவங்க யாரோ எங்ககிட்ட வந்து சொல்லி உனக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாம பின்னாடி சில விஷயம் நடக்கிறது போகதான் எனக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. ஸோ ஓகே இப்போ தெரிஞ்சிருச்சுல உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இப்போ நீங்க லக்ஷய்க்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க அவரு நம்மலாம் ஒரு டீம்னு சொல்லிட்டு, அது வந்து லக்ஷய்க்கு தெரிஞ்சதுனால லக்ஷய் வந்து பேடா ஃபீல் பண்ணல, எனக்கு அது தெரியாது அதனால நான் பேடா ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து சார்ட்டட் அவுட், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி பேசி தீர்த்துக்கிட்டாங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைஸுமே வந்து ஃபைஸுமே சொல்றாரு, இந்த எங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்க தான் செய்யுது, ஆனா அந்த மிஸ்கம்யூனிகேஷனை பிரின்ஸ் வந்து தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாரு, எங்களோட அலையன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்றாரு, குரூப்பை வந்து டிவைட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஸுமே வந்து அந்த கன்ஃபெஷன் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கும்ல அதுல சொல்றாரு. ஸோ ஃபைஸுக்காவது வந்து இந்த அளவுக்கு மூளை இருக்கு, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அட் லாஸ்ட் இப்போ வந்து ஓட்டிங் நடக்குது. ஓட்டிங்கான டாக்ஸ் போகும்பொழுது சித்தார்த் சொல்றாரு, நான் மனிஷா ஓட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற அந்த ரூம்ல உட்காந்து காக்கா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சாமி சொல்றாரு, இவன் வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கான்ல, காக்காவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தார்த்துக்கு. நான் நினைச்சேன் அவன் எப்படியாவது உனக்கு ஓட் போடுவான்னு சொல்லிட்டு, கடைசியில ஓட்டே போடல பாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்போ வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு ஓட்டிங் செரிமனி எல்லாம் முடிஞ்சிச்சு. டேஞ்சர் ஜோன்ல இருக்க கண்டஸ்டன்ஸ் உள்ள வரலாம்னு சொன்ன உடனே உள்ள வந்த உடனே சாமி சொல்றாரு, நான் நினைச்சேன் காக்காக்கு வந்து நீ ஓட் போடுவேன்னு சொல்லிட்டு, பட் நீ ஓட் போடாம மனிஷாக்கு ஓட் போட்ட அப்படின்னு சித்தார்த்தை பார்த்து கேட்கிறாரு. அப்போ சித்தார்த் சொல்றாரு, நீ வெயிட் பண்ணு, காக்கா சேவ் ஆகுறானா இல்லையா நீயே பாரு, அப்ப தெரியும் உனக்கு யார் யாருக்கு ஓட் பண்ணாங்க, உனக்கு தெரியாதுல அப்புறமா பேசாது அப்படின்னு சொல்றாரு. உடனே சாமி சொல்றாரு, அப்படியே காக்கா ஓட் பண்ணி சேவ் ஆனாலுமே அது வந்து நீ போட்ட ஓட்னால இருக்காது, மத்தவங்க காக்காக்காக போட்ட ஓட்டா தான் இருக்கும். சோ நீ வந்து பெட்ரே பண்ணிட்ட, நீ வந்துட்டு முதுகுல குத்திட்ட காக்காவை அப்படின்ற மாதிரி சாமி பேசுறாரு. இப்போ சித்தார்த் சொல்றாரு, இல்ல இல்ல நீ வெயிட் பண்ணு அப்படின்னு, நாங்க தான் வீடியோல பாத்துட்டோமே நீ மனிஷாக்கு ஓட் பண்றேன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லி பார்த்தா ஒருத்தரையா காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா காக்காவையும் காப்பாத்துறாங்க. காக்காவை காப்பாத்தின உடனே சித்தார்த் எந்திரிச்சு சொல்றாரு, பாத்தியா நான் இதான் சொன்னேன், காக்கா வந்து சேவ் ஆயிட்டா இருப்பாரு, ஏன் சேவ் ஆனாருன்னா நான் காக்காக்கு ஓட் போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதிகாவும் அர்ச்சனாவும் பொங்கி வந்துட்டாங்க சித்தார்த் கிட்ட. நீ வந்து மனிஷாக்கு ஓட் போடுறேன்னு தானே சொன்ன, இப்ப மனிஷாக்கு ஒரு ஓட் கம்மி ஆயிடுச்சு, இப்போ நீ மாத்தி பேசுனதுனால மனிஷா வெளில போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் நீ போடலனாலும் சொல்லிருக்கணும், நாங்க வேற யாருக்கிட்டயாவது போய் பேசியிருப்போம், நீ கண்டிப்பா போடுறேன்னு சொல்லிட்டு மனிஷாக்கு ஓட் பண்ணாம விட்டுட்டியேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டைக்கு போறாங்க. சித்தார்த் வந்து இல்ல ஆல்ரெடி மனிஷாக்கு 2 ஓட் இருக்கு, காக்காக்கு பாத்தீங்கன்னா ஓட்ஸே இல்லாம இருந்தது, அதனால நான் போட்டேன், அப்புறம் மத்தவங்களை போட வச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் மனிஷாக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு, உனக்கு ஆல்ரெடி 2 ஓட் இருக்கு, நீ சேஃபா இருக்கிறன்றது தெரிஞ்ச பிறகுதான் நான் வந்து காக்காக்கு ஓட் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. மனிஷா சொல்றாரு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீ வந்து எனக்கு 2 நாள் மட்டும் தான் ஃப்ரெண்ட் ஆன, ஸோ உன்கிட்ட இருந்து எனக்கு பெருசா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, ஸோ நீ பண்ணணும்னு நினைச்சதே சந்தோஷம் தான், நான் சேஃபா இருக்கேன், நான் பார்த்துட்டு நீ பண்ணதே எனக்கு சந்தோஷம் தான், அதனால உங்ககிட்ட எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மனிஷாவும் வந்து சேவ் ஆயிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா அண்ட் அர்ச்சனா போட்ட ஓட்ஸ்னால மனிஷாவுமே சேவ் ஆகி வந்துடுறாங்க. ஸோ மனிஷா வந்தோன்னு சொல்றாங்க, இனிமே வந்துட்டு என்னோட சப்போர்ட் வந்து ஸ்ருதிகா, அர்ச்சனா அண்ட் சித்தார்த் இவங்களா தான் இருக்க போறாங்க. என்கிட்ட யாரும் வந்து இவங்களுக்கு ஓட் போடு அவங்களுக்கு ஓட் போடுன்னு கேட்காதீங்க, இவங்க எல்லாம் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்கன்னா நான் வந்து இவங்களுக்கு தான் ஓட் போடுவேன் அப்படின்ற மாதிரி மனிஷா சொல்றாங்க. லாஸ்ட்ல யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி அண்ட் மோனாலிசா. இவங்க 2 பேர்ல வந்து மோனாலிசா வந்து எவிக்ட் ஆகி போறாங்க. எக்ஸிட் ஆர்டர் வந்து மோனாலிசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மோனாலிசா பேலஸ் விட்டு வெளியில போறாங்க. அதுக்கு வந்து விக்ராந்த் ரொம்ப ஃபீல் பண்றாரு, அவ எலிமினேட் ஆகி போனதுக்கு நான் தான் ஒரு ரீசன், ஒண்ணு வந்து நான் கூட வந்தது ஒரு ரீசன், அவளை வந்து ரொம்ப நான் பேச விடாம அடக்கிட்டே இருந்தேன் அது ஒரு ரீசன், அண்ட் அவளை தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போடுறேன் அப்படின்னு சொன்னப்போ நானும் பெர்ஃபார்ம் பண்ணாம ஓகே போடுங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன் பாத்தீங்களா, அதுவுமே வந்து தப்பு தான், ஸோ என்னாலதான் வெளியில போனா அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஜத், சப்னா அவங்களாம் வந்து செம்ம ஜாலியா குதிச்சிட்டு இருக்காங்க, என்ன ஒரு யூனிட்டி நம்மளுக்குள்ள, சூப்பரா வந்து பிரின்ஸ் சைட்ல இருந்து ஒரு ஆளை அனுப்பிட்டோம், நம்ம மோனாலிசா வெளில போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னு அவங்க ஒரே குதூகலிச்சிட்டு இருக்காங்க.
பிரின்ஸ் வந்து இங்க ஃபைஸை கூப்பிட்டு என் அம்மா ப்ராமிஸா சொல்றேன், உன்னை வந்து ரஜத் வந்து டேஞ்சர் ஜோன்ல போட சொன்னா, நான் சொல்றதை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஸோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காரு. மொத்தத்துல வந்து பிரின்ஸ் வந்து இங்க ஒரு டர்ட்டி கேம் பிளே பண்றாரு. இவங்க பண்ணதை அவங்க கிட்ட சொல்றது, அவங்க பண்ணதை இவங்க கிட்ட சொல்லி அவங்க டீமுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கி நீ என் டீமுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியில அவங்கள தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போட்டு வெளியில அனுப்புறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை நம்பி போனா அவருக்கு கூட வந்து ஸ்டார்டிங்ல இருந்து யார் ஒன்னா இருந்தாங்களோ அவங்களதான் அவர் பத்திரமா பார்த்துப்பாரே தவிர மற்றவங்களெல்லாம் அனுப்பி விட்டுருவாருன்னு தான் தோணுது. இந்த ஆப்போசிட் டீம்ல இருந்துலாம் அவர் சேர்க்கிற ஆளுங்களுக்குலாம் அவர் லாயலா இருப்பாருன்னு தோணல. இங்க ஆடுறது வந்து ரொம்ப டர்ட்டி கேம். அவர் முன்னாடியே நடந்த விஷயத்த கூட அவர் மாத்தி பேசுறாரு. ரஜத்துக்கு எதிராக வந்து எல்லாத்தையும் திருப்பி விடுறாரு. அதை நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த ஹைலைட்டடான விஷயம். அடுத்து நாளை என்ன வரப்போகுது அப்படின்றப்போ கரண் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எலிமினேட் ஆனார்ல, அவரும் வந்து திரும்பி ப்ரோக்ராம்குள்ள வராங்க. வன்ஷ்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனாரு. அவர் கரண் சொல்லி தான் எலிமினேட் ஆனாரு. ஸோ இவங்க 2 பேர் வந்து ரிவெஞ்ச் கேம்காக உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வன்ஷ்ராஜை பார்த்த உடனே கரண் போய் கை கொடுக்க போறாரு ஹவையுன்ட்டு. அதுக்கு வன்ஷ்ராஜ் வந்து நான் கை கொடுக்க மாட்டேன், உங்களால தான் நான் வெளியில போனேன், அசிங்கமா இல்லையா என்ன வந்து எலிமினேட் பண்ணி அனுப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி கரணை பார்த்து கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் போற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு பசில் கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல சால்வ் பண்ணி வரவங்க வந்து உள்ள திரும்பி கேமை கன்டினியூ பண்ண போறாங்களாம். வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வராங்களாம். ஸோ எவிக்ட் ஆனவங்கலாம் திருப்பி உள்ள கூப்பிட்டு விளையாட வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.